இன்னைக்கு வந்துட்டு வைகாசி விசாகம் தான். அதுக்காக வேண்டி முருகருக்கு ஒரு 6 விளக்கையும் ஏத்தியாச்சு எப்போதும் போல தான். அதுக்கப்புறமா அ அபிஷேக பொருள்கள்லாம் வச்சு அபிஷேகத்தையும் பண்ணியாச்சு. நம்ம வந்து வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறணும் அப்படின்னு நெனச்சா, ஒரு அபிஷேகமாவது முருகருக்கு வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட வேல் இருக்கிறதுனால நான் வந்து தயிரு, பாலு, அப்புறமா மஞ்சள் தூளு, அப்புறமா வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறமா திருநூறு வச்சு நான் வந்து அபிஷேகத்த பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் வந்து வீட்ல என்ன வச்சு நீங்க வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கிட்ட சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ணிகிட்ருக்கேன். முருகன் வந்து கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்த குடுப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு ஸ்டெப்பும் நான் வந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக அவர்ட்ட கேட்டுட்டு தான் நான் எதையுமே செய்வேன். எப்புட்றா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து எழுதி போட்டு கேட்பேன். இதை செய்யலாமா? இதை செய்யலாமான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கரெக்டாகவே அவர் சொல்லுவார். அதுபடி தான் நான் நடந்துப்பேன். தப்பா எதுவுமே நான் வந்து செய்ய மாட்டேன். அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா அத செய்யவே மாட்டேன். அப்படிதான் நான் வந்து 5 வருஷம் போலயே நான் முருகர வந்து நான் நம்பிட்டுருக்கேன். ஒரு விஷயத்துலயும் நம்ம கூடவே அவர் இருப்பாரு அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்துச்சு. அப்ப வந்து அவர நான் வந்து எங்க வீட்ல எல்லாருமே நம்பிட்டாங்க. நான் நம்புறதுனால எல்லாருமே வந்து அவர தான் நம்பியிருந்தாங்க. கைவிடல. கரெக்ட்டா காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. அதே மாரி தான் வந்து நான் ஒரு விஷயத்துக்கும் அவர கேட்காம எந்த ஒரு செயலுமே நான் செய்யவே மாட்டேன். எனக்கு வந்து எங்க வீட்ல அவரும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். என் கூட பொறந்த அண்ணன் அப்படிங்கிற மாரி. எனக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. அதே மாரி நீங்களும் முருகன வந்து நம்புனா கைவிடவே மாட்டாரு. அப்புறமா வந்து திருநூறு அபிஷேகம் தான் பண்ணிட்டுருக்கேன். எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிட்டு, கடைசியா வந்து அவருக்கு வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு, அவரோட அரிசியில வந்து அவர அமர்த்தியாச்சு, உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில குழந்தைங்களுக்கு சாப்பாடையும் செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நானே வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். எந்த கஷ்டமான சூழ்நிலையில வேணாலும் அவர நீங்க வந்து நம்புங்க. நம்புனா கைவிட மாட்டாரு. அதேமாரி நான் வந்து இப்ப அப்படிதான் செஞ்சுட்ருக்கேன். இப்ப வந்து ஒரு 6 விளக்கையும் ஏத்தி வச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். ஒரு பருப்பு பாயாசத்த வச்சு, அவருக்கு நெய்வேத்தியம் இது மட்டும் தான் செஞ்சிருக்கேன். பெருசா என்னால செய்ய முடியல. தம்பி வேற சின்ன பிள்ளையா இருக்கான்ல, அதனால வேண்டி என்னால செய்ய முடியல எதுவும். கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான், கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே செய்யணும் அப்படிங்கிற மாரி ஆசையா இருக்கு. முதல்ல மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. இப்படி தான் நான் வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டேன். நீங்கலாம் விசாகத்துக்கு எப்படி சாமி கும்பிட்டீங்க? கோயிலுக்கு போனீங்களா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எப்போதுமே ரெகுலரா கோயிலுக்கு தான் போவோம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், "வாங்க கோயிலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பெல்லாம் ஒரு மாரியா இருக்கு. வண்டி வேற சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வீட்ல சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா நான் வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சு, வந்து பூஜையை நிறைவேத்திட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.